அப்ப நான் வரைஞ்சிருக்க படம் மாதிரியே நீங்க வரைஞ்ச படம் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இருக்கும். நான் வரைஞ்சிருக்க படம் மாதிரியே இருக்கணும். அந்த படம் வேணா வித்தியாசப்படலாது. நான் வரைஞ்சிருக்க படம் மாதிரியே தான் நீங்க என்ன செய்யணும்? அந்த படத்தை வரையணும். ஓகே, இப்ப எல்லாரும் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குதான்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே பார்த்தோம்னா ஓகே. இப்ப நான் இங்க ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த படம் எல்லாருக்கும் விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? ஸ்கிரீன் தெரியுதா? நான் பேசுறது விளங்குதா? படம் இந்த படம். ஓகேயா? இந்த படத்தை நீங்க பார்த்து இதுல இருக்க மாதிரியே படத்தை வரைய போறீங்க. அப்ப பாப்போம் யாரு இதுல இருக்க மாதிரியே இந்த படத்தை வரைகிறா. ஓகேயா? சரி, வரீங்க பாப்போம். இன்னொரு வேலையும் இருக்கு இதுல. நீங்க பார்த்து முதல்ல வரீங்க படத்தை. எப்படி எல்லாரும் வரீங்களா அந்த படத்தை? கொள்ளுங்க, கொஞ்சம் பெருசா வரைஞ்சு கொள்ளுங்க. மைக்களை ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் படிச்சிட்டீங்களா? படிச்சு முடிஞ்சா?
என்ன செய்ய போறோம்டா இப்ப இந்த படத்தை நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்கண்டா இந்த படத்தை நீங்க மறுபடியும் வரைய போறீங்க. என்ன செய்ய போறீங்க? மறுபடியும் வரைய போறீங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இந்த படத்தை நீங்க மறுபடி வரியக்குள்ள உங்களுடைய என்ன செய்யணும்டா பென்சில எடுக்காம ஒரே தடவையில இந்த படத்தை வரையணும். என்ன செய்யணும்? பென்சில எடுக்காம ஒரே தடவையில வரையணும். உனக்குச்சா என்ன வேலண்டு? பென்சில கையென பென்சில இப்ப நீங்க ஒரு இடத்துல வச்சீங்கண்டா அத வெளிய கையை எடுக்காம இந்த படத்தை முழுவதுமாக நீங்க வரைஞ்சி முடிக்கணும். முழுவதுமாக வரைஞ்சி முடிக்கணும். அப்ப இந்த படத்துக்கு பக்கத்திலேயே நீங்க இந்த படத்தை வரைய போறீங்க, அல்லது இந்த படத்துக்கு மேல வரைஞ்சாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய பென்சில மேல எடுக்காம வரையும். அப்ப அது ஒரு விஷயம். அடுத்தது, வரைஞ்ச கோட்டுக்கு மேலேயே மறுபடியும் வரைய இயலாது. என்ன செய்ய இயலாது? ஒரு கோட்டு வரைஞ்சோம்னா முதல்ல ஒரு கோடு வரைஞ்சிங்கண்டா அந்த கோட்டுக்கு மேலேயே மறுபடியும் வரைய இயலாது. இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்படி வரைய இயலாது. எப்படி? இப்ப ஒரு கோடு நீங்க வரைஞ்சிட்டீங்கண்டா, ஒரு கோடு வரைஞ்சிட்டீங்கண்டா இந்த கோடை வெட்டிட்டு போற மாதிரி இன்னொரு கோடு வரைய இயலாது. இன்னொரு கோடு வரைய இயலாது. ஓகே, அப்ப முதலாவது படம் இந்த படம். சரியா? அப்ப பாப்போம் நீங்க எவ்வாறு யோசிக்கிறீங்கிறத தான் பார்க்க போறோம். வணங்குதா? ஓகே, எனக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி இப்படி ரெண்டு கோடும் வெட்டாம பென்சில எடுக்காம இந்த படத்தை என்னால முழுமையா வரையலும். ஓகே, அப்படி யாருக்கு முடியும்? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு முடியும்? யாருக்கு வரைய முடியும்? பாப்போம். இந்த படத்துக்கு பக்கத்திலேயே நீங்க வரியிற படத்தை வரீங்க பாப்போம். சொன்னது விளங்குச்சு தானே? பென்சிலை எடுக்காம வரையணும். மத்தது என்ன செய்யணும்? பென்சிலை எடுக்காம நீங்க வரையணும். ரெண்டு கோடு, ஒரு கோட்டுக்கு மேல இன்னொரு கோடை வரைய இயலாது. ரெண்டு கோடுகளும் வெட்டாம வரையணும். ரெண்டு கோடும் ஒன்றை ஒன்று வெட்டாம நீங்க வரையணும். ஓகே, வரீங்க. ஓகே, இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்
ஓகே, வரைஞ்சீங்களா? எனக்கு யார்கிட்ட வீடியோ காட்டுதில்ல, பாப்போம். மணிகா வரைஞ்சீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, பாப்போம் மைக். ஓகே, சரி. முதலாவது படம் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுவேன். அடுத்த படத்துல இருந்து நீங்க தான் வரைய போறீங்க. ஓகே, இத என்ன செய்யணும்? 2 விஷயம் நான் சொன்னேன். என்ன? பென்சில எடுக்காம வரையணும். ஒரு கோட்டுக்கு மேல இன்னொரு கோடை வரைய இயலாது. 2 கோடு என்ன செய்யலாது? ஒரு இடத்துல ஒன்றை ஒன்று வெட்ட இயலாது. ஓகே, யாருக்கு முடியும்? எனக்கு சொல்லுங்க ஒரு ஆள். யாருக்கு முடியும்? ஓகே, நம்ம ஒரு ஆளை ஆகிப் கை உயர்த்திருக்க ஒரு ஆள். ஆகிப் ஆகிப் மைக் ஆன் பண்ணுங்க. ஆகிப், குட் ஈவினிங். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். வரைஞ்சீங்களா?